ஹலோ கமாஸ், நீங்கள் இருந்திருக்கோம் தமிழ் கன்வர்ஸ் சொல்லி கிடையாது. எனக்கு இப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வைவல் அண்டு கிராஃப்ட் அதோடைய கேம் பிளே தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளைட்டில் விட்ருக்காங்க. ஸோ ஓகே அவன் படுத்து தூங்கிட்டான். சரி, நம்ம வந்துட்டு சும்மா போர் அடிக்குது, ஜன்னல் திறந்து பார்ப்போம். டே பத்திக்கிட்டே எரியுதே. ஐயோ டே தம்பி எந்திரா. டே படுத்து தூங்குற நேரில் டே பட்டி. ஓகே ஜஸ்ட்டு கனவு தான் போல. கனவு தான். இன்னும் டே தீங்கானோ என்னடா கண்ணை முட்டாங்க. என்னங்க இது? ஓகே கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே இந்த ராஃப்டில் தாங்க. இந்த ராஃப்டை வந்து நம்ம பெருசு பண்ணி இதில் வந்து நம்ம சர்வை பண்ண போகிறோம். ஓகே இந்த ஹூக்கை வச்சு தான் நம்ம ஆட போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு தூக்கி இந்த மாதிரி பாக்ஸ் மேலே போட்டோன்னா அது வந்துட்டு வந்துடுங்க. இதை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹூக்கை அழுத்தி பிடிச்சி தூக்கி போட்டால் வந்துட்டு அந்த பாக்ஸ் வந்து வந்துடும். நீங்கள் அழுத்த தேவையில்ல. அப்புறம் ஹேண்ட் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் கலெக்ட் ஆயிரும். ஓகே ஹேமர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே எல்லாம் ஓகே இது இங்கே இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம சர்வே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ராஃப்டை வந்து எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஹவுஸ் வந்து கட்டலாங்க. ஓகே அடுத்த பார்ட் வந்துட்டு என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இங்கே பாருங்கள், ஹேமர் ரெடி பண்ணியாச்சா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவைப்படும். ஸ்ட்ரெயிட்டாக லெவல் 3 போயிட்டோங்க. ஓகே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். ஹேண்ட் சிம்பிள் அழுத்திங்கன்னா கலெக்ட் ஆயிரும். மேலே வந்துட்டு ஒரு 4 ரோப்பு 4 பிளாங்க்கு அப்புறம் ரேக்ஸ்ன்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்துட்டு தேவைப்படும் அதிகமாக. ரேக்ஸ் அதிகமாக தேவைப்படாது. இந்த சீவீடு இருக்குல்ல கைஸ், சீவீடு வந்து ரோப்பாக மாற்றுவாங்க. பிளாங்க்ஸ் வந்துட்டு எப்போவுமே நார்மலாக கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சீவீடு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். இதாச்சும் சீவீடு வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பிளாங்க்ஸ்னால் கூட டக்குன்னு கிடச்சிடும். அதை விட என்னென்னா இந்த ஸ்க்ராப்ஸு ரேகெல்லாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரேங்கெல்லாம் வந்துட்டு கண்டபடி சேரும் கைஸ். 50 அதான் இதான் சீவீடு எதில் அதிகமாக கிடைக்கும்னா வந்துட்டு இந்த மாதிரி பேரல் இருக்குல்ல கைஸ், அதில் வந்துட்டு சீவீடு கிடைக்காது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ராப்பு ரேகு பிளாங்க்கு தான் கிடைக்கும். அதே வந்துட்டு அந்த மாதிரி பாக்ஸ் போதில்ல, அந்த பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சீவீடு நிறைய கிடைக்கும். ஏன்னா அதனால் வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு அதிகமாக எய்ம் பண்ணி பிடிங்க. ஓகேங்களா? பிளாங்க்ஸ் வந்துட்டு அதுலேயும் பிளாங்க்ஸ் கிடைக்குங்க. பாருங்கள், எடுத்து காட்டுறேன், வர மாட்டேங்குது. ஓகே இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே தூக்கி போட்டால் வந்துடும். மாட்டிக்கிச்சே, வா அவ்வளோதாங்க. பாருங்கள், எடுத்தோன்னா பிளாங்க்ஸு ஸ்க்ராப்பு சீவீடு கிடைக்குதா? இது மாதிரி இந்த பாக்ஸில் தான் சீவீடு அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த பாக்ஸை வந்து அதிகமாக ஏங்குவீங்க. இங்கே பாருங்கள். ஓகே இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு லெவல் 10 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? லெவல் 10 வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் நம்மளால் எவ்வளோ நம்மளுடைய ராஃப்டை பெருசு பண்ண முடியுதோ அது வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 2 இதாக இருக்குது. இது எவ்வளோ பெருசாக ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஆரம்பித்து இப்போ அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்துட்டு இந்த சீவீடு இதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த சீவீடு வந்துட்டு இது வந்துட்டு அதிகமாக கிடைக்காது. பாருங்கள், நான் பேரலில் வந்துட்டு பிளாங்க்ஸ் கிடைக்கும். இந்த பேரல் இருக்குல்ல, அதில் வந்துட்டு பிளாங்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதுவே இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு சீவீடு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே லெவல் 4 வந்துட்டோம். இப்போ தான் வந்துட்டு இது அன்லாக் ஆகிருக்கு கைஸ். ஸ்பியர்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை கைஸ், ஈட்டி எதுக்குன்னா சொல்கிறேன் கைஸ். கண்டிப்பாக கேமை பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் ரோப்பு
எல்லாம் இருக்குது. 21 ரோப் இருக்கா? ஓகே, இதை வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் நம்மளுடைய போட்டை. பாருங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இது பில்ட் பண்ணுங்க. இந்த வாட்ரு மேக்கரு பிளாங்க்ஸ் தேவைப்படுது. பிளாங்க்ஸ் வேறு இல்லை. வாட்ரு மேக்கர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கைஸ் இந்த வாட்ரு மேக்கரு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ட் கொடுத்துருப்பானுங்க, இது ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க, தண்ணி கொடுத்துருப்பாங்க கைஸ். இந்த தண்ணி இருக்குல்ல கைஸ், தண்ணி வந்துட்டு சீக்கிரமாக காலியாயிரும், சீக்கிரமாக கம்மியாகிக்கிட்டே வரும் கைஸ். நீங்கள் இந்த வாட்டர் மேக்கர் மேக் பண்ண கண்டிப்பாக மேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது மேக் பண்ணதுக்கப்புறம் சல்லுன்னு கம்மியாகும் தண்ணி. ஸோ நீங்கள் இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் மேக்கரை வச்சு இதில் வாட்ரு இது பண்ணணும். ஓகே, அடுத்து இருக்குது பாருங்கள், இந்த மக்கும் பக்கெட், கப்பு பக்கெட்டு மக்குன்னு வச்சுருந்தானுங்க முள்ள. ஃபிஷ்ஷிங் ராடு, ஸ்பியரு. ஓகே, இதெல்லாம் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷிங் ராடு வந்துட்டு ஃபுட்டுக்காக கைஸ், ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்துட்டு இதில் கப்பு வச்சுக்கோங்க. கப்பு, அப்புறம் பக்கெட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், பக்கெட் எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சிம்பிள் காமிக்கும், கை சிம்பிள். அதை அழுத்துனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு இது பக்கத்தில் போனீங்கன்னா அந்த கை சிம்பிள் காமிக்கும், அழுத்தணுன்னா இதில் வாட்டர் ஃபில்லாக இருங்க. அடுத்து பிளாங்க்ஸ் வைக்கணும். இதுக்குள்ள பிளாங்க்ஸ் வேறு இல்லை, காலி ஆகிக்கிட்டே இருக்குது. பிளாங்க்ஸ் இங்கே இப்போ இதில் ஓகேங்களா, ஒரு பிளாங்க் இருக்கா, இதில் வந்துட்டு ஒரு பிளாங்க் வச்சோன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் ஆயிருங்க. ஓகே, ஓகே, சீவிடியை கலெக்ட் பண்ணிக்கலாம். அது வாட்டர் மேக்கர் ஒன்றும் இல்லை கைஸ், பக்கெட்டில் வாட்ரு கலெக்ட் பண்ணி ஊற்றிடணும், மக்கை ஃபிட் பண்ணணும், பிளாங்க்ஸ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகே, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக தான், ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கைஸ். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக போக கஷ்டமாகிக்கிட்டே போகும் கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு போட்டை பெருசு பண்ணிட்டோன்னா, நம்மளுடைய ராஃப்டை பெருசு பண்ணிட்டோம்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்பியரு, ஃபிஷிங் ராடு இதெல்லாம் மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஐயோ, வாட்டர் பாட்டில் இது குடிச்சிட்டேனே, 60% வரைக்கும் ஏறுங்க கைஸ் வாட்ரு. எடுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த கப்பு இதுதான் கேஸ் நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிறத கப்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், நம்ம சேனலில் நமக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். பில்லுக்கெல்லாம் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஃபிஷிங் ராடு, ஸ்பியரு, கப்பு இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை கைஸ், ஹோல்ட் பண்ணி நீங்கள் தள்ளினீங்கன்னா இதாகிடும் கைஸ். ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு இன்வென்ட்ரியில் ஏதாச்சும் பொருள் மாற்றி வைக்கணும்னா ஹோல்ட் பண்ணி இன்வென்ட்ரியில் கிட்ட கொண்டு போனீங்கன்னா எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கலெக்ட் பண்ணுற வேண்டிய வேலை தான் கைஸ். ஃபிஷ்ஷிங் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து ஸ்பியர் வேறு ரெடி பண்ணிட்டோமா, இப்போ வந்துட்டு ஷாருக்கு வந்து எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். தண்ணியில் குதிச்சிடாதீங்க கைஸ், அது ரொம்ப டேஞ்சரு. நம்ம ஏன் ப்ரோ தண்ணியில் குதிக்காமல் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹூக்கை வச்சு எடுக்கணும், நீங்கள் நேராக தண்ணியில் குதிச்சு எங்கேயாச்சும் தப்பிச்சு போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கடல் கைஸ், எங்கேயும் வந்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் குதிச்சோன்னா ஹெல்த்து கம்மியாகுங்க. ஷார்க் இருக்கும் தண்ணியில், அது வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணும், ஆனால் வந்துட்டு செத்து போயிடுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பாருங்க, இங்கே பேரல் இருக்குது. ஷார்க் ஏன் இன்னும் காமிக்கலன்னு தெரில, இதில் ஒரு ஷார்க் இருக்கும். ஓகே கைஸ்,
இவ்வளோதான் நம்மளுடைய ராஃப்ட்டு இப்போதைக்கு. ஓகே, இப்போ இருக்கிறத வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க இது வரும். ஓகே, இவனுங்க வர முதல்ல ஹூக் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோப் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணோங்க. ஓகே, பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு 2 சீவீடு 4 சீவீடு அந்த மாதிரி தான் கலெக்ட் ஆகும். இதை வச்சு நம்ம ரோப் வேறு மேக் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு எவ்வளோ பெருசாக நம்ம போட் மேக் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், அதை மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருக்கணும் அவ்வளோதான் கைஸ். ஃபுட்டு பார் வேறு பாதி வந்துருச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே, அது வந்துட்டு ரொம்ப தூரமாக போயிட்டுருக்குது. ஏதாச்சும் கிட்ட வந்தால் கூட பரவாயில்ல. இவ்வளோ தூரம் நம்ம தூக்கி போட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் அந்தாண்டே போகுது. காற்று ஒரு மாதிரி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, நிறைய பேர் நினச்சிருக்கலாம், ப்ரோ அந்த பொருள் தான் நவுறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் நவரல. நம்ம ராஃப்ட்டு தான் நவுந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, நம்ம ராஃப்ட்டும் நவுறுது, அதே மாதிரி அதுவும் நவுறுது. ஓகேங்களா, நம்ம ராஃப்ட் ஒரு பக்கமாக நவரும், இந்த மாதிரி கெக்கு, இந்த பேரலு, மாதிரிலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கமாக போகும். நம்ம ராஃப்ட்டு தான் இப்போ நவுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ராஃப்ட்டு நவுந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுவும் நவுந்துட்டுருக்குது. இந்த கடலை மிதந்துட்டு போகிறதும் நவுந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே நவுறுக்கு தாங்க. ஓகேங்களா, கூடிய சீக்கிரம் இந்த ஆங்கர் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆங்கர்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஆங்கர்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அந்த பொருள் இது பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, நம்ம போட் வந்துட்டு பெருசாகிட்டு இருக்குது. இது வேறு ஏதாச்சும் ஒரு இடம் பத்தாமல் போயிடுது, ஒரு சின்ன இடம் இந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்துட்டு ஃபுட்டே இல்லை, ஃபிஷ் பிடிக்கலாம் அவ்வளோதாங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு பிடிக்கிறதுனா வந்துட்டு அந்த சர்க்கிள் வரும். ஃபிஷ் ஏதாச்சும் மாற்றிக்கிடுச்சுன்னா அந்த சர்க்கிளில் வந்துட்டு நம்ம பிடிக்கணும் கரெக்டாக. பாருங்க, இந்த மாதிரி சர்க்கிள் வரும். நம்ம கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள்குள்ளே கொண்டு வந்து அந்த க்ரீன் கலர் வரும் கைஸ். அப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷிங் சிம்பிள் அழுத்தணும்னா அந்த மாதிரி ஃபிஷ் கிடைக்கும். கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்துட்டு பிடிச்சிக்கலாம். ஓகே, கலெக்ட் பண்ணிடலாம். கோல்டு ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு இதில் வந்துட்டு 4 வகையான ஃபிஷ் இருக்குது கைஸ். ஒன்று வந்துட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, சீ பேஸ்ன்னு ஒன்று, காடு ஃபிஷ்ஷுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டர் ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்னமோ இதில் ஒரு பேர் வரும். ஓகேங்களா, இதுலேயும் அதே தாங்க. ஃபிஷ் எடுத்துகிட்டு கொண்டு போய் அதில் வைக்கணும். பிளாங்க் வச்சா அது பாட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். பஃபர் ஃபிஷ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஷார்க் வந்துடுச்சு. ஏதாச்சும் வந்துட்டு
ஏதாச்சும் வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது இது கிடைக்கும். ஷார்க் வருது இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் காட்டுங்க. ஷார்க் வந்து அட்டாக் பண்ண போதுன்னா அந்த ஷார்க்குடைய ஃபின் இருக்குல்ல கைஸ், அதோடைய சிம்பிள் காமிக்கும் எல்லோ கலரில். அப்போயே அது எந்தாண்ட வருதுன்னு பார்த்து நம்ம கெஸ் பண்ணி அந்த இடத்துல போய் இந்த ஸ்பீரை வச்சு குத்தணும் கைஸ். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த ஷார்க் எந்த பக்கம் வருதோ அந்த இடத்து மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த ஷார்க்கையும் கொலை பண்ண முடியும். அது எவ்வளோ கொலை பண்ணாலும் சரி கைஸ், அது வந்துட்டு எத்தனை வாட்டி செத்தாலும் ஷார்க்கு மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கும் ஷார்க்கு. சரிங்களா, ஷார்க் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது மட்டும் ஃபிஷ்ஷு கிடைக்காது கைஸ். இந்த பக்கெட் வச்சு தண்ணி எடுக்கிறோம்ல, அப்போயும் ஃபிஷ்ஷு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பக்கெட் வச்சு எடுக்கும்போது ஃபிஷ்ஷு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் 1 நிமிஷம் டைம் கைஸ், அவ்வளோதான். 40% ஏறு இருக்குது பாருங்கள். இந்த சீ பேஸு, அப்புறம் பட்ரு ஃபிஷ்ஷு. இதில் இருக்குல்ல கைஸ், இந்த மீனை குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த கப் எடுத்துகிட்டு போய் இருக்குல்ல கைஸ், அந்த குக் பண்ண இடத்துல போய் காமிச்சிங்கன்னா ஆயில் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே கைஸ், நம்ம சேனல் யாருக்கும் வளர்க்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல லைக் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மாட்டிச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்துட்டு போட்டை பெருசு பண்ணிக்கிட்டே போவோம். நைட்டு வேறு ஆகிட்டு இருக்குது, கண்ணு வேறு தெரியுமான்னு தெரில கைஸ். இது வந்துட்டு நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு 10:13 பார்த்துருப்பீங்க டைமு. நான் வந்துட்டு காலங்கத்தில் எந்திரிச்சேன் கைஸ். இதை வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு காலையில் நாங்கள் ஒரு 6:30க்கு 6 o'clock 5 o'clock ரெடி, 6 o'clockலாம் ரெடி ஆகிட்டோம். ஒன்றும் இல்லை கைஸ், எங்கள் பிரதருக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனு, அந்த இடத்துல போய் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா, ஸ்க்ராப் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்ட்டு. எனக்கு தேவையே இல்லை, நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆனால் அதிகமாக இந்த சீவிடு தாங்க நம்மளுக்கு நிறைய தேவை. வாங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. பாருங்க, ஒன்று பத்தலை 1 பத்தலை, 2 பத்தலை, 4 பத்தலைடா. பார்த்துருப்பீங்க, இப்போ சீவீடு தாங்க நம்மளுக்கு பற்றாக்குறையே. நம்மக்கிட்ட உட்டு கூட இருக்குது. உட்டுனா பிளாங்க்ஸ், அவ்வளோதான் பிளாங்க்ஸு. ஓகேங்களா, இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நைட் ஆகிடுச்சு, ஒன்றுமே தரல கைஸ். திடீர்னு இப்போ ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேறு வந்துட்டு தண்ணி வேறு இல்லை, தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு, ட்ரை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சுற்றக்கூடாது கைஸ் தான். ஓகே, பேசாமல் வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிடலாமான்னு இருக்கிறேன். நான் இவ்வளோ தண்ணி வந்துட்டு ட்ரையாக இருக்குது கைஸ். ஓகே, அவ்வளோ தூரம்லாம் வாய்ப்பில்லை கைஸ், எல்லாம் இங்கேருந்து வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பிடிச்சாகணும்.
பார்த்தீங்களா, கண்ணே தெரில கைஸ். அதாவது ரொம்ப டிம்மாக இருக்குது பாருங்க, அவ்வளோ இருட்டாக இருக்குதுன்ட்டு. ஓகே, நம்மகிட்ட எவ்வளோ ரோப் இருக்குது பாருங்க. நம்ம வந்துட்டு ஒன்று ஆரம்பித்து இப்போ வந்துட்டு இவ்வளோ பெருசு வந்திருக்கோம். போச்சு, சுற்றி உடனே போச்சு கைஸ். ஓகே, இப்போ ஓகே, பத்தலை என்ன பத்தலைன்னு தெரில. ரோப் தான் பத்தலையா இல்லை என்ன பத்தலை? சீவிடுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் ரெடி பண்ணுறோம். டக்குன்னு வந்துட்டு எல்லாம் காலியாகிடுது. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு இப்போ எடுத்து குடிக்கணும். தண்ணி வேறு இல்லை, ஃபுட்டும் ட்ரை ஆகிட்டுருக்குது. பாருங்கள், தண்ணி இவ்வளோதான் 15% வாட்டர் தான் ஏறி இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை தடவை எடுத்து ஊற்றி ரெடி பண்ணிடுறதுன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் போனோன்னா வந்துட்டு லெவல் ஒரு 7 இருக்கும். ஒரு 9 கிட்ட போனோன்னா வாட்டர் மேக்கர் இந்த ஒரு இருக்கும் கைஸ், பேரல் மாதிரி ஒன்று. அது வந்துட்டு ரெயின் வாட்டர் இருக்குல்ல கைஸ், அதை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கும். எப்படியும் வந்துட்டு 3 கப்பு வரைக்கும் குடிக்கலாம் கைஸ். அதில் அதை வந்துட்டு நிறைய மேக் பண்ணி வைக்கணும். பின்னாடி நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ராஃப்ட்டை பெருசு பண்ணும்போது என்ன இருக்குது, இது என்னன்னு தெரில. தெரிஞ்சு சீவீடா? ஓகே, மறுபடியும் ஒரு சீவீடு வரும். சீவீடு தரானுங்க, இந்த மாதிரி வருங்க எப்பயாச்சும். இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ணும்போது சீவீடு ரேகு தருவானுங்க, என்னென்னமோ தருவானுங்க. ஓகே, இது என்ன மறுபடியும் சீவீடு? ஓகே, எப்பயாச்சும் ஏதாச்சும் ஃபிஷ்ஷு கொடுங்களாடே. ஓகே, என்ன ஃபிஷ்? சீ பேஸ். நான் சொன்னால கைஸ், பஃபர் ஃபிஷ்ஷு அது வந்துட்டு பிடிக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் கைஸ். பஃபர் ஃபிஷ் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வரலாம். வாட்ரு ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். ஓகேங்களா, இவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு கேம், இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாருங்க கைஸ். வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, பட்டர் ஃபிஷ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு பக்கெட்டில் எடுக்கும்போது கிடைக்கும். தண்ணி நிறைய தேவைப்படுது கைஸ். நம்ம வந்துட்டு எவ்வளோ ஃபில் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரில. ஓகே பாருப்பா, இப்போ ஷார்க் எங்கே இருக்குன்னே தெரில. இந்த ராத்திரியில் போய் வருது ஷார்க்கு, எங்கேருந்து வருதுன்னே தெரில கைஸ். அந்தாண்ட இருக்கு பாருங்க கைஸ். திடீர்னுட்டு உடச்சிட்டு போயிட்டான். இந்த மாதிரி வந்துட்டு ஷார்க் வந்து இந்த கிடைக்குதுன்னா வந்துட்டு அதை உடச்சி விட்ருங்க கைஸ். ஓகே, மறுபடியும் அந்த உடஞ்ச இடத்த கட்டணும். இருக்கிறதா அரிசி வீடு. ஃபுட்டு பிரச்சனை இல்லை கைஸ், ஃபுட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வைக்கிறோன்னா அதில் இருக்கல கைஸ், ஒரு ஆயில் கலெக்ட் ஆகும். ஓகே, 31% ஃபுல்லாக இருக்குது கைஸ். தண்ணி தான் சுத்தமாக இல்லை. ஓகே, விடிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டு ஒன்று வருது. அது நம்ம போட்டுக்கு பக்கத்தில் வராது கைஸ், கண்டிப்பாக அது தூரமாக தான் போவோம். ஓகே கைஸ், நம்ம சேனலில் இருக்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றணும். போட் வந்துட்டு வராது கைஸ், பக்கத்தில் தூரமாக போயிடும். அங்கே வருதா கைஸ்? அங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய போட்டை க்ராஸ் பண்ணி இந்தாண்ட போகணுன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த பக்கம் போவோம் கைஸ், இந்த பக்கம் இல்லை, ஆப்போசிட் சைடு போவோம். இந்த போட்டு
ஏதாச்சும் போட்டு வந்துச்சுன்னா இது வேற கைஸ் மாட்டிக்கிச்சு. தண்ணியில் வேற விழுந்துட்டான். அவ்வளோதான். உங்களா தண்ணியில் விழுந்துட்டிங்கன்னா ஷார்க்குங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாக் பண்ணுங்க கைஸ். தப்பிக்கிறது கஷ்டம். எங்கடா போட்டு காணோம், பகல் விடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சேவ் பண்ணி தான் போனேன். என்னன்னு தெரில கைஸ். நான் சொல்லியிருப்பேன் ஏன்டா ஒரே வீடியோவாக எடுக்கலன்னா வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக அப்படியே நான் வந்துட்டு கிளிப் பண்ணி எடுப்பேன். இந்த மாதிரி ஒர்க்கு வரும்போது வந்துட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். ஸோ அப்போ டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணுவேன் கேஷ். ஓகே எங்கே பாருங்கள் எல்லாம் காலி தான் கேஷ். தண்ணி பாருங்கள், நான் பாட்டில் 2 பாட்டில் காலி பண்ணிட்டேன். 60% தாங்க சேரும் வாட்டர் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் லெவல் 8 கிட்ட வர போகிறோம். லெவல் ஏறுறது தான் இனிமேல் லெவல் ஏறுறது தாங்க கஷ்டம் ரொம்ப. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் போட் ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். மாதிரி வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தாங்க. வந்துட்டு ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். நம்ம என்ன கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அது வந்துட்டு இப்போ நம்ம சும்மா கலெக்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? தண்ணி ஊற்றி என்ன விஷயம் பாருங்கள், காட்ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஷார்க்கு கூடிய சீக்கிரம் அந்த பவுண்டரை ரெடி பண்ணுங்க. அப்போ தான் நம்மளால ஷார்க் வந்துட்டு கொல்ல முடியும். அப்படி கொண்டோன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட்டு வந்துட்டு பற்றாக்குறை இருக்காது. நம்ம ஷார்க் வந்துட்டு கில் பண்ணோன்னா வந்துட்டு அதுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு இது கிடைக்கும், மீட்டு கிடைக்கும். ஃபிஷ் மீட்டான்னு தெரில, கிடைக்கும். ஓகே பாருங்க எவ்வளோ பாருங்க அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு எண்டில் இது இல்லை. ஓகே லெவல் 8 போயிட்டோம். சீவீடு நிறைய தேவைப்படுது. ஓகே வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தியான வீடியோ தான். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோ நம்மளுடைய சேனல்து. ஓகேங்களா? இதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனல் வந்துட்டு இதே நேமில் இருக்கும், தமிழ் கேமர் ஜோனு. அது வந்துட்டு 18 சப்ஸ்கிரைபரு. அதில் வந்துட்டு சும்மா ஒரு நார்மலான மைன்கிராஃப்ட் வீடியோ வரைக்கும் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அதுவும் போய் பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே ஆனால் இதுதான் நம்மளுடைய மெயின் சேனல். இனிமேல் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணத்தான். ஆனால் இனிமேல் இதுதான் நம்மளுடைய மெயின் சேனலு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம முக்கியமாக வந்துட்டு இதுதான். ரொம்ப லென்த்தியான வீடியோ தாங்க, ரொம்ப டைம் போய்கிட்டே இருக்குது. ஒரு 40 நிமிஷம் வீடியோ. அது வந்துட்டு ரொம்ப லென்த்தியான வீடியோ தான். ஓகேங்களா? இன்னொரு
ஒரு நேரத்தில் வந்துட்டு ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இது நம்ம சும்மா அப்படியே இது மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும். இது வரைக்கும் நம்மளோட ஷார்க் வந்து 3 டைம் அட்டாக் பண்ணியிருக்குது. அதில் 2 டைம் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இழுக்கணும், மாட்டிக்கிச்சு. சீவீடு நிறைய தேவைப்படுங்க. எவ்வளோ பாக்ஸ் கலெக்ட் பண்ணணும், நிறைய கலெக்ட் பண்ணுங்க. நம்ம போட் எவ்வளோ பெருசாக ஆக போகுதுன்னு தெரில. இப்போதைக்கு ஒரு 15 ரூபா ரெடியாக இருக்குது, பார்த்துக்கலாம். இதை உடச்சதெல்லாம் கட்டணும், தண்ணி வேறு ரெடி பண்ணணும், ஃபுட்டு இருக்குது, இருக்கிற ஃபுட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு போட் வருது. அது இது பக்கத்தில் வந்தால் பரவாயில்ல, கண்டிப்பாக தூரமாக தான் வரும். ஓகேங்களா, இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தாங்க. ஓகே, இப்போ ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ரொம்ப கலெக்ட் பண்ணுறது, ப்ளீஸ் நம்ம சேனலில் வர மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். ஓகேங்களா, பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான். அங்கே வருது போட்டு. மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் கட்டுவோம். போட்டு வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்துட்டு. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுடைய போட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கட்டுவோம். இன்னொரு 6 to 7 minutes ஆகும். ஓகேங்களா, போட் வந்துட்டு ஃபைனலாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அது கண்டிப்பாக இங்கே வராது கேஸ், நான் தான் சொல்கிறேன்ல. நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தான் இருக்கும். போக போக வந்துட்டு அங்கே பாருங்கள், அது அப்படியே கிராஸாக போயிடும். அப்படியே இந்த மாதிரி வந்துட்டு பெரிய போட்லாம் வரும் கைஸ். வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி பெரிய போட் வரும். இந்த மாதிரி பாருங்க, ஷார்க்கு இதை வந்துட்டு அட்டாக் பண்ணி தூக்கிடலாம். வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி போட் வரும். பெரிய போட் வந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம பெரிய ராஃப்ட் கட்டும் போது அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அதுலேருந்து அதை வந்துட்டு நம்மளால் போய் ஒடிக்க முடியும். இந்த ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஆக்ஸ் இருக்குதுல்ல, அதை எடுத்து நான் வந்துட்டு ஒரு ரீசைக்கிள் போட்டுற மாதிரி காமிக்கும். அது வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா ராஃப்ட் ஒடியும். ஏதாச்சும் நம்ம தேவையில்லாதது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, அது போயிடுச்சு, அவ்வளோதாங்க. இன்னும் வந்துட்டு நம்ம 9th level போனோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோ.
ஓகே, நம்ம யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்டு. பஃபர் ஃபிஷ் தாங்க ஐஸ். இது வர்றது பஃபர் ஃபிஷ்ஷு. எவ்வளோ நேரம் ஐஸ், ரொம்ப பிடிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது பாருங்கள். அது வந்துட்டு நிற்காத கைஸ், ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன ஹோலில் கொண்டு போய் அந்த க்ரீன் கலர் சிம்பிள் காமிப்பானுங்க பாருங்கள். பிடிக்கிறது பாருங்கள், பிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். எனக்கு ஃபிஷ்ஷாக வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தோணுங்க பாருங்கள். முடிச்சோடனே உங்களுக்கு பஃபர் ஃபிஷ் காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். டிஃபிங்கோவும் என்னமோ போட்டிருக்கிறானுங்க. தண்ணி வேறு சுத்தமாக இல்லை கைஸ். ஓகே, இது மாதிரி சும்மா ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். என்னடா சீடெல்லாம் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்மளால் ஃபார்மிங் கூட பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு ரேகு ஸ்க்ராப்புன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு வெர்ச்சன் வரும் டக்கி ஃபிங்கோ அப்படின்னு இருக்கு. ஓகே பாருங்கள், இதுதான் கட்டணும் வாட்டர் டேங்க்கு. மர்ச்சன்ஸ் வருவாங்க எப்பயாச்சும் ஒரு டைம். அவங்க கூட எஸ்கேப் ஆகி போக முடியாதுன்னா அவ்வளோதாங்க. அவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டெல்லாம் போக மாட்டானுங்க. சும்மா அப்படியே நம்ம வந்துட்டு இதில் சர்வைவ் ஆகிறது தான் வந்துட்டு இதோடைய கான்செப்ட், கேமிங் கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஒரு கொஞ்சம் லெவலப் ஆகட்டும். லெவலப் ஆகணுன்னா நம்ம இது கட்டணும், ராஃப்ட் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஓகே, சீவீடு இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரோப்பு ரெடி பண்ண முடியும்? 20 ரோப்பு கண்டிப்பாக லெவலப் ஆயிரலாங்க. பில்லு கொடுத்தேன். பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இவ்வளோதாங்க நம்ம ராஃப்டிங் இப்போதைக்கு. லெவலப் ஆகணும்னு நினச்சா இன்னும் முடியல. ஓகே, வாட்டர் எடுத்து கொஞ்சம் லெவலப் ஆகுது தண்ணி குடித்தா கூட. பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் லெவலப் ஆகிருக்கு. கொஞ்சம் தாங்க 9th லெவலுக்கு. ஓகே, இவ்வளோ தான் நம்ம ராஃப்ட்டு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ராஃப்ட் வந்து அடுத்த பெருசு பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 3-4 பார்ட்டு போகிறதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அந்த ஹவுஸ் கட்டலாம். இதில் பெயிண்ட்டு கூட அடிக்க முடியும். இதில் இந்த ஹவுஸுக்கு பெயிண்ட் அடிக்கலாங்க. ஓகே, லெவலப் ஆயிரு. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். தெரிஞ்சு தண்ணி குடிக்கும்போது சரியாயிரும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், லெவலப் ஆகிட்டோம். ஓகே, ஷார்க் அட்டாக் பண்ணுது கைஸ். இதோட 5வது அட்டாக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? அங்கே வரான் கைஸ் கரெக்டாக. அவ்வளோதான் கைஸ், நம்ம போட்டை வந்து சேவ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பித்து இப்போ வந்துட்டு எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கோம். பெட்டு கட்டிக்கலாம் பொறுமையாக. அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகேங்களா? வாட்டர் டேங்க் வந்து இதாங்க வாட்டர் டேங்க். இதில் வந்து ரெயின் வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம இன்னும் ராஃப்ட் பெருசு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 கிட்ட கட்டிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு பற்றாக்குறையாமல் இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். அவ்வளோதாங்க. எல்லோரும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே கைஸ், இதில் ஒன்றும் சேவ் ஆகாது. மழை பெஞ்சால் வந்துட்டு அதில் தண்ணி சேவ் ஆகும். அவ்வளோதாங்க அதோடைய கான்செப்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் ஊற்ற முடியாது பாருங்கள். அவ்வளோதான்.
ஓகே, நம்ம வந்துட்டு வாட்டர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா காய்ஸ்? இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, பாஸ்ட் அண்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே கைஸ், எல்லோரும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.